வணக்கம் மாணவர்களே. லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இன்னொன்று வந்து புதுசாக வந்து மேக்ஸ் 2 மேத்தமெட்டிக்ஸ் 2 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பரையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் லைன் சைட் பை சைடாக எல்லா யூனிட்டையும் அப்ளைடு மேக்ஸு, அப்புறம் ஈஸி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், தென் மேத்தமெட்டிக்ஸ் 2 இதெல்லாம் கொஞ்சம் சம்ஸில் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது வந்து வெக்டர் அல்ஜிப்ரா. அது வந்து யூனிட் 1 and 2 2 யூனிட்டாக சேர்ந்து இருக்குதுல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. 20 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 2 வரும், அப்புறம் 3 மார்க்ஸில் வரும், அப்புறம் 2 மார்க்ஸில் வரும். அதனால் வந்து இந்த ஒரு யூனிட்டை நல்லா படித்தாலுமே ஒரு 30 மார்க் கிட்ட எடுக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம மேக்ஸ் 2ல் நிறைய ஒரு 4 யூனிட் நல்லா தரவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து வெக்டர் அல்ஜிப்ரா. வெக்டர் அல்ஜிப்ராவில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னாலுமே வெக்டர் ப்ளஸ் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரானாலுமே 4 ஆப்ரேஷன்ஸ். ஸோ 4 ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன். இந்த 4மே கொண்டது தான் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 4 தான் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. வெக்டர் என்பது சம் டைரக்ஷன்ஸ். ஸோ நார்த் டைரக்ஷனாக இருக்கலாம், சவுத் டைரக்ஷனாக இருக்கலாம், ஈஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன், எது ஒன்றாலும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து வெக்டர் ப்ளஸ் அல்ஜிப்ரா நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொன்று வந்து ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா வெக்டர் அனாலிசிஸ்ன்னு படிப்பீங்க. அந்த வெக்டர் அனாலிசிஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸில் படிக்கும்போது அதை கொஞ்சம் இன்னும் நல்லா டீப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜினியரிங்கில் வந்து இந்த வெக்டர் அல்ஜிப்ரா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாப்டராக கூட கருதப்படுறாங்க. அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, வெக்டர் அல்ஜிப்ரா தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வெக்டர் அல்ஜிப்ரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சாப்டர். இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் வந்து என்னென்ன, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டி தேர் ஆர் 2 types ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒன் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்கேலார் என்பது என்னென்னா இட்ஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட்னா அந்த லென்த்து, மாஸு அண்டு டைம், இந்த 3த்தையும் குறிக்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஸ்கேலார் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு புக்கு இருக்குது வச்சிங்களேன். ஒரு புக்கு வந்து என்னென்னா அது வந்து மாஸுன்னு சொல்லுவாங்க, அது நிறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 5 kg இருக்குன்னா அது வெளியே எங்கே வேறு இடத்துல நம்ம போய் எடையை போட்டு பார்த்தாலும் சேம் எடை தான் இருக்கும். பட் ஆனால் என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் மாறி இருக்கும், இல்லைனா வந்து இடம் மாறி இருக்கும். இங்கே நம்ம இங்கே இருக்கோம், ஸோ நம்ம இதே வந்து ஃபாரினுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் இடையே போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே பகலாக இருந்ததுன்னா அங்கே வந்து நைட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் ஏ ஒன்லி ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஒன்லி. மேக்னிடியூட்னா லென்த்து மட்டும்தான், லென்த்து. ஸோ 5 சென்டிமீட்டர், இல்லை 50 mm, இல்லை 60 mm, இல்லை 70 mm, அது மாதிரி ஒரு லென்த்தை மட்டும் குறிக்கிறது தான் என்னென்னா இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ ஆஸ் வெல் அஸ் போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ஸோ ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டுமே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ வெக்டார் குவான்டிட்டியில் போத் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்குன்னா, ஒரு சைக்கிளிங் இருக்குது, ஒரு சைக்கிளை எடுத்து நம்ம பெடல் பண்ணுறோம். பெடல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக நம்ம பெடல் பண்ணோம்னா ஸ்லோவாக இதுவாகும், வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகும். இதே ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணோம்னா வண்டி என்ன ஆகலாம், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது நீ போகிறது வந்து நார்த்து டைரக்ஷனா, வெஸ்ட் டைரக்ஷனா, ஈஸ்ட் டைரக்ஷனா, சவுத்து டைரக்ஷனா, எந்த டைரக்ஷன்றது டைரக்ஷனும் குறிக்கும். ஆஸ் வெல் அஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிற, 5 கிலோமீட்டர்ஸா, 10 கிலோமீட்டர்ஸா, 20 கிலோமீட்டர்ஸ் ஆர் 15 கிலோமீட்டர்ஸ் வந்து கிலோமீட்டர்ஸையும் குறிக்கும். கிலோமீட்டர்ஸையும் குறிக்கும், டைரக்ஷனையும் குறிக்கிறதுக்கு பேர் தான் இட் இஸ் கால்டு த வெக்டார் குவான்டிட்டி. அதுதான் ஸ்கேலார் குவான்டிட்டினாலுமே ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஒன்லி இஸ் கால்டு த ஸ்கேலார் குவான்டிட்டி. தென் மேக்னிடியூட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் இஸ் ஆல்சோ கால்டு த வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மெயினாக வெக்டார் அல்ஜிப்ராவில் 2 குவான்டிட்டி இருக்குது. ஃபிசிக்கல் குவான்டிட்டி, தெர் ஆர் 2 types ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒன் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. தென் அதுக்கு சம் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸஸ்லாம் இருக்குது. மெயினாக வெக்டர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட்டு தான். 3 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா சமயம் நம்ம ஈஸியாக போட்டலாம். ஸோ அதாவது பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கானா பாருங்கள், இல்லை பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்கானா பாருங்கள், இல்லைன்னா வேர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானா பாருங்கள்.
பாயிண்ட்ஸ்னாலும் புள்ளிகள். ஸோ பொசிஷன் வெக்டார் நிலை வெக்டர்கள்னு அர்த்தம். அண்டு வேர்டிசஸ் முனை புள்ளிகள்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட்ஸு, பொசிஷன் வெக்டார், வேர்டிசஸ் இந்த மூணுத்தில் எந்த ஒரு வார்த்தை கொடுத்தாலும் நம்ம வந்து ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர் அண்டு ஓசி வெக்டர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ த்ரூ தி ஆரிஜின் மூலமாக எடுக்கிறதுக்கு பேர் இந்த மூணு வார்த்தைகள் பாயிண்ட்ஸு, பொசிஷன் வெக்டார், வேர்டிசஸ். ஸோ பாயிண்ட்ஸு, பொசிஷன் வெக்டார், வேர்டிசஸ் இந்த மூணு பாயிண்ட்ஸில் எந்த ஒரு பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பான் கணக்கில். அந்த கண்டிப்பாக கொடுத்துருக்க கணக்கில் வந்து அதாவது கொடுத்துருந்தான்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார் அண்டு ஓசி வெக்டார் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம என்னென்னா இன்னொன்று வந்து வெக்டார்னு கொடுத்துருப்போம். வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை வெக்டார்னு கொடுத்துருப்போம். ஸோ வெக்டார் இல்லை வெக்டார்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக ஏபி வெக்டார், பிசி வெக்டார் அண்டு சிஏ வெக்டார் நம்ம எடுத்துக்கணும். சரி, இதை புரியுதுங்களா மனிதர்? எதாவது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ வெக்டார் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம செம்ம போட்டுடலாம். ஸோ அதனால் பாயிண்ட்ஸ்னாலுமே புள்ளிகள் சொல்லியிருக்கோம். பொசிஷன் வெக்டார் நிலை வெக்டர்கள், தென் வந்து வேர்டிசஸ் முனைப்புள்ளிகள். இந்த மூணு வார்த்தையில் எந்த வார்த்தை கொடுத்தாலும் சரி, இல்லை சில நேரத்தில் ரெண்டு வார்த்தையை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸ் அண்டு பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருப்பான், இல்லை பொசிஷன் வெக்டார் அண்டு வேர்டிசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வெறும் பொசிஷன் வெக்டார்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ எது கொடுத்தாலும் நம்ம ஓஏ, ஓபி அண்டு ஓசி எடுத்துக்கணும். ஸோ 4 வெக்டர் கொடுத்தாங்கன்னா ஓஏ, ஓபி, ஓசி அண்டு ஓடின்னு எடுத்துக்கணும். ஸோ 3 கொடுத்துருந்தாங்கன்னா ஓஏ கமா ஓபி கமா ஓசி வெக்டார்னு எடுத்துக்கணும். தென் அதே வந்து வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெக்டார் இல்லைன்னா வெக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக ஏபி வெக்டர், பிசி வெக்டர், சிஏ வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம். சரிங்களா, புரியுதா மாணவர்களே? ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து மெயினாக பொசிஷன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொசிஷன் வெக்டார் வந்து ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஇ, செகண்ட் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஸோ ஏபி ஒரு வெக்டர் ஏபி வெக்டரை பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிங்க, ஃபைண்டு ஏபி வெக்டார்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இது 3 மார்க்ஸில் கேட்டேன்னா வெறும் என்ன சரி ஏபி வெக்டார் என்பது என்னென்னா ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ ஓபி மைனஸ் ஓஏ. தென் இது வந்து என்னென்னா யூனிட் வெக்டார் கேட்பாங்க, ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூனிட் வெக்டர்னா ஏ கேப் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனவர்கள்லாம் ஃபிஷர்மேன்லாம் வந்து தலையில் தொப்பி போட்டிருப்பாங்க. ஸோ அது தொப்பி வந்து கேப்பு மாதிரி, அதுதான் கேப்புன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஏ வெக்டர். இது எப்போனா சிங்கிள் வெக்டராக கொடுத்தாங்க, 2 வெக்டராக கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா மாணவர்கள். ஸோ அது வந்து அடுத்த எக்ஸசைஸில் வருது, அடுத்த எக்ஸசைஸில் வரும்போது அதை பார்த்துக்கலாம். ஸோ தென் அடுத்தது மாடுலஸ் என்பதுனா ஜென்ரலாக ஆர் வெக்டர் என்பது லெட் ஆர் வெக்டர் என்பது எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து மாடுலஸ், தட் இஸ் மாடுலஸ் ஆர் வெக்டர் என்பது என்னென்ன 2 காம்பு மாதிரி இருக்கும். மாடுலஸ் போட்டோம்னா அந்த மாடுலஸ் போடும்போது டு ரிமூவ் த டைரக்ஷன்ஸ். சார் அந்த டைரக்ஷன் ரிமூவ் ஆகிடும். வெறும் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். நடுவில் ப்ளஸ் தான் வரும் கம்பல்சரியாக, 100% நடுவில் ப்ளஸ் தான் வரும். எக்ஸுடைய வேல்யூ வந்து -5 இருக்குது வச்சிங்களேன். எக்ஸாமில் என்ன செய்துருவாங்கன்னா எக்ஸாமில் இப்படி போட்டுருவாங்க -5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருவோம், தப்பாயிடும். -5 ஸ்கொயர் வந்து -25 அப்படின்னு கால்குலேட்டரில் போட்டு தப்பு போட்டுருவாங்க. அப்போ என்னென்னா இந்த -5ன்னு இருந்ததுன்னா -5 ஹோல் ஸ்கொயர்னு போடணும், அதான் அங்கே முக்கியம். ஸோ ப்ளஸ் எந்த பிரச்சனை இல்லை. ஸோ மைனஸ் இருந்ததுன்னா நம்ம எக்ஸாமில் நம்மள அறியாமே தப்பு செஞ்சிடும். ஸோ அதனால் வந்து -5 ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அது போல் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா கால்குலேட்டரில் வந்து -25ன்னு வரும். அதே வந்து ப்ராக்கெட் போட்டு இதில் போட்டிங்கன்னா +25ன்னு வரும். அதனால் சிம்பிள் கான்செப்டாக மைனஸை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆல்வேஸு பாசிட்டிவாக மாறிடும். அதனால தான் வந்து ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் சொன்னோம். தென் அடுத்தது டைரக்ஷன் கொசைன்ஸ் டிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டைரக்ஷன் கொசைன்ஸ் எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர்னா எக்ஸுடைய வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, ஒய் கொடுத்துருப்பாங்க, இசட் கொடுத்துருப்பாங்க, ஆர் என்பது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இதான் நம்மளுக்கு பேசிக்காக இந்த ஃபார்முலா பொசிஷன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் அது வந்து
யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொலினியர்னா என்ன, தென் அதுக்கப்புறம் வந்து கோப்ளனார்னா என்ன, அதெல்லாம் வந்து இப்போ இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் அதுக்கப்புறம் இதில் மெயினாக வந்து என்னென்னா முதல்ல பேசிக் ஒன்று ஒரு சம் தெரிஞ்சுங்க. இது 2 மார்க்ஸ்லையும் கேட்பான், 3 மார்க்ஸ்லையும் இந்த மாடலை வந்து கேட்பாங்க. இஃப் த பொசிஷன் வெக்டர், ஸோ இஃப் த பொசிஷன் வெக்டர், இஃப் த பொசிஷன் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் A and B ஆர் I vector plus 2j vector minus 3k vector and 2i minus j vector, find AB vector and modulus AB vector. AB vector கேட்டிருக்கான் and modulus AB vector நோ கேட்டிருக்கான். அதனால் கொஸ்டினில் பொசிஷன் வெக்டர் இஃப்னா கிவன் கொடுத்துக்கிற கணக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிவன் கண்டிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெக்டார்னு வந்துட்டாலுமே பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கானா பாருங்க, இல்லை பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்கானா பாருங்க, இல்லைன்னா வேர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானா பாருங்க. இந்த மூணு வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்து. அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா பொசிஷன் வெக்டர்ஸ். ஸோ பொசிஷன் வெக்டர்ஸ் ஓஏ வெக்டர் அண்டு ஓபி வெக்டர் இருக்குது. அதாவது ஓஏ வெக்டரை ஃபர்ஸ்ட் வெக்டரை எடுத்துக்கிறோம், ஓபி வெக்டரை செகண்ட் வெக்டர். ஸோ ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் plus 2j vector minus 3k vector and OB vector equal to 2i vector minus j vector. So therefore first question என்ன கேட்டிருக்கானே AB vector. நான் AB vector எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா OB minus OA. So second vector minus first vector. So அப்போ AB vector equal to OB vector minus OA vector. So OB என்பது கொடுத்துருக்கான் 2i minus j vector minus of I plus 2j minus 3k அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ மைனஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் என்ன செய்திருவாங்கன்னா இதையும் மைனஸ் பண்ணிவிடுவாங்க, இதையும் சிம்பிள் மாற்றுவாங்க, இதையும் சிம்பிள் மாற்றிடுவாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணும்போது இதை மட்டும் நம்ம சைனை மாற்றணும். ஸோ இதை மட்டும் சைனை மாற்றணும். சைன் மாற்றும் போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ என்னென்னா இந்த 2i மைனஸ் ஜே இந்த மைனஸை வந்து இங்கே இது பண்ணுறோம், உள்ளே பெருக்கும்போது மைனஸ் ஐ மைனஸ் 2j மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3k. ஸோ அப்போ இந்த உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ்லாம் பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாக மாறிடும். ஸோ அதனால் இங்கே 2i இங்கே 2iக்கு இங்கே மைனஸ் ஐ வெக்டர் இருக்குது. ஸோ 2iயில் ஒரு ஐ வெக்டர் போச்சுன்னா ஐ வெக்டர், அப்புறம் மைனஸ் ஜேயில் மைனஸ் 2jன்னு இருக்குது, ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதால ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிளை பண்ணோம். மைனஸ் ஜே வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் வந்து என்னென்னா மைனஸ் 3j வெக்டர். தென் அதுக்கப்புறம் கே இங்கே எதுவுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு 3k வெக்டர். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐ வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் ப்ளஸ்ஸு 3k வெக்டர். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஏபி வெக்டருடைய வேல்யூ. தென் அதுக்கப்புறம் வந்து மாடுலஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ், ஸோ இதான் வந்து ஏபி வேல்யூ. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் மைனஸ் 3j ப்ளஸ்ஸு 3k வெக்டர். தென் அடுத்தது வந்து கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மாடுலஸ் ஏபி வெக்டர். மாடுலஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் உங்களுக்கு டைரக்ஷன் ரிமூவ் ஆகும். ஸோ வெறும் ஏபின்னு வந்துடும். ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எக்ஸ்னா என்ன ஐயுடைய கோஎஃபிஷியன்ட், ஜேயுடைய கோஎஃபிஷியன்ட், கேயுடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ என்ன ஒரு 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் வந்து 1, மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 9, ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 9. ஸோ 9 ப்ளஸ் 9 வந்து 18, 18 ப்ளஸ் 1 வந்து 19, இல்லைனா 1 ப்ளஸ் 9 10, 10 ப்ளஸ் 9 வந்து 19. ஸோ 19 என்பது இதனுடைய ஆன்சர் ஆகும். புரியுதுங்களா? இப்போ முன்னாடி சொல்கிறேன், இஃப் தி பொசிஷன் வெக்டார், இது வந்து 3 மார்க்ஸ்லேயும் கேட்பான், 2 மார்க்ஸ்லேயும் கேட்பான். இஃப் த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் A and B or I plus 2j minus 3k and 2i minus j, find AB vector and modulus AB vector. ஸோ அப்போ பொசிஷன் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பாயிண்ட்ஸு இல்லை பொசிஷன் வெக்டர் இல்லைனா வேர்டிசஸ், இந்த 3 வார்த்தைகளில் எது கொடுத்தாலும் நம்ம ஓஏ ஓபி அண்டு ஓசின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ லெட் இங்கே 2 கொடுத்துக்கிட்டால லெட் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2j minus 3k and comma OB vector equal to 2i minus j vector. Therefore AB vector equal to OB minus OA. So OB நம்மளுக்கு கொடுத்துருக்கான், OAவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதை நம்ம வந்து என்ன செய்யணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா I வெக்டார் மைனஸ் 3J வெக்டார் ப்ளஸ் 3K வெக்டார், இதான் வந்து ஏபி வெக்டருடைய வேல்யூ. தென் மாடுலஸ் ஏபி, மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் வந்து அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் a modulus or absolute value of the vector. So modulus AB vector equal to AB equal to root of 1 square plus minus 3 whole square plus 3 square equal to 19 என்பது இதனுடைய ஆன்சர். இது வந்து 3 மார்க்ஸ்லேயே கேட்பான், 2 மார்க்ஸ்லேயும் கண்டிப்பாக கேட்பான். தென் அடுத்து வந்து நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் சி பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ட் பி பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ட் ஏவை பார்த்து சொல்லித்தரேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு சியுடைய கணக்கே கேட்பாங்க. பார்ட்டு சி முதல் கொஸ்டின் இதாக தான் இருக்கும். இப்போ 17ல் கேட்பான். பட் ஆனால் கொஸ்டின் நம்பரை மீன் பண்ணாதீங்க. பட் அந்த கொஸ்டின் அந்த எங்கே வெக்டர் அல்ஜிப்ரா அந்த கொஸ்டின் வந்து எங்கே கேட்டிருக்கானோ அதுக்கு அந்த நம்பரை கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப் த பொசிஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன் இதில் இந்த சம் என்ன, பார்ட்டு சி கொஸ்டினில் வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், இதுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னாலுமே ஆல் த 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரைனாலுமே 3. ஸோ 3 பக்கமும் நம்ம என்ன செய்யணும், சமம் என்று நிரூபிக்கணும். ஸோ தட் இஸ் ஏபி ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ அப்படின்னு 3 சைடுமே ஈக்குவல்னு நிரூபிக்கணும். தட் இஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். Then the next வந்து என்னன்னா isosceles triangle. Isosceles triangle any 2 sides are equal. AB equal to BC இருக்கலாம், இல்லை AB equal to AC ன்னு இருக்கலாம், இல்லை BC is equal to CA ன்னு இருக்கலாம். ஸோ எதுவாவது any 2 sides are equal, any 2 sides are equal, one side is unequal. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் வந்து all the 3 sides are equal. ஸோ 3 சைடுமே ஈக்குவல்னு நம்ம சொன்னோம். ஸோ ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா எனி 2 சைட்ஸா இரு சமபக்க முக்கோணம். தமிழில் வந்து இரு சமபக்க முக்கோணம். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு வந்து சமபக்க முக்கோணம். ஸோ அதனால் இரு சமபக்க முக்கோணத்துக்கு எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஒன் சைடு இஸ் அன்ஈக்குவல் அண்ட் ஒன் சைடு இஸ் அன்ஈக்குவல் அண்ட் ஒன் சைடு இஸ் அன்ஈக்குவல். தட் இஸ் ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் என்னன்னா சிமிலர் டு தி பித்தாகரஸ் தியரம் மாதிரி. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்கிறோம்னா ஹைப்போட்டனஸை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். பட் இங்கே வந்து என்னென்னா ஏதாவது எனி 2 சைடை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது வந்து ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர்னு இருக்கலாம், இல்லை ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர்னு இருக்கலாம், இல்லை பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னு இருக்கலாம். பட் இதில் எதுவானாலும் ஏதாவது எனி 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுக்கு இப்போ தான் என்னென்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ இதே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கொடுப்பான். ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கொடுத்தாலும் ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு அன்ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஐசாஸ்லஸ். அதோட நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏதாவது 2த்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக வருதுன்னு பாருங்கள். அந்த ஈக்குவலாக வர்றதுக்கு பேர் தான் என்னென்னா ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். புரியுதுங்களா மாணவர்களே? அதான் இங்கே வார்த்தைகள் தான் முக்கியம். இந்த மேக்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்லாம் அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றத கரெக்டாக இது பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம இது பண்ணணும். த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் தி வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஸோ பாருங்கள் இங்கே கொஸ்டினில் வந்து போன சம்மில் சொன்னேன் 3 மார்க்ஸ் சம்மில் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருந்தான். அதனால் நம்ம ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்தோம். அதே மாதிரி இங்கே பொசிஷன் வெக்டார் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். பொசிஷன் வெக்டாரும் கொடுத்துருக்கான்ற வார்த்தையும் கொடுத்துருக்கான், வெர்டிசஸ் என்ற வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வார்த்தையுமே கொடுத்துருக்கான். எது கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யுதுன்னா ஓஏ ஓபி ஓசி. அப்போ தான் லெட் த பாயிண்ட்ஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i plus 4j minus k ன்னு எடுத்திருப்பேன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ the position vectors of the vertices of a triangle are 2i plus 4j minus k, 4i plus 5j plus k and 3i plus 6j minus 3k. Prove that the triangle is right angled triangle. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோணம் முக்கோணம் என நிறுவுக அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், இது ஒரு செங்கோணம் முக்கோணம் என
நிரூபிக்கணும். அதாவது ஏபிசி ஈக்குவல் டு ரைட் ஆங்கிள், அதனாலுமே ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இல்லை பர்பண்டிகுலர் இதெல்லாம் வந்தாலுமே 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெட்டு ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i + 4j - k. ஏன் நம்ம ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துக்கிறேன்னா கொஸ்டினில் வந்து பொசிஷன் வெக்டார் இல்லைனா வேர்டிசஸ் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பொசிஷன் வெக்டாரு இல்லைனா வேர்டிசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருப்பான் இல்லை வேர்டிசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பொசிஷன் வெக்டார் வேர்டிசஸ்ன்னு கொடுத்தாலுமே நம்ம லெட்டஸ் டேக் ஓஏ கமா ஓபி கமா ஓசி. அதான் ஓஏ ஈக்குவல் டு திஸ் வெக்டர், ஓபி ஈக்குவல் டு 4i + 5j + k, ஓசி இஸ் ஈக்குவல் டு 3i + 6j - 3k. ஸோ அப்போ என்னென்ன அதுலேருந்து நம்ம ஏபி கண்டுபிடிங்க, பிசி கண்டுபிடிக்கணும் அண்டு சிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகட்டும், ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஆகட்டும், ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள், இந்த 3 இதில் எது கேட்டாலும் நம்ம முதல்ல ஏபி கண்டுபிடிங்க, பிசி கண்டுபிடிங்க, சிஏ கண்டுபிடிங்க. அதே கொஸ்டினில் இப்போ ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறேன்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும், ஆன்சர் ஈக்குவலாக வரும். ரைட் ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க. ஸோ ஏதாவது 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து இந்த கொஸ்டினில் வந்து இங்கே இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணம் என நிரூபி அப்படின்னு கொடுத்து, அதனால தான் லெட்டு ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துட்டு அது வந்து நம்ம ஏபி கண்டுபிடித்து இப்போ தான் சொல்லி கொடுத்தோம். ஸோ அப்போ ஏபி என்பது என்னென்னா ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ செகண்ட் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டர். ஸோ ஓபியிலிருந்து ஓஏவை மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் டேர்ம் வந்து இதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மைனஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம சைன் எல்லாம் நெகட்டிவ் சைன், நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாற்றுறோம், பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாக மாற்றும். ஸோ அப்போ என்ன -2i ஆகிடும், -4j + k ஆகிடும். அப்போ 4iயில் -2i போச்சுன்னா 2i, 5jயில் -4j போச்சுன்னா +j + k + k வந்து என்னென்ன +2k. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 2i + j + 2k. அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், மாடுலஸ் எடுக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு வெறும் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் என்பது வெறும் ஏபின்னு ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ உடைய கோஎஃபிஷியன்ட், ஜே உடைய கோஎஃபிஷியன்ட், கே உடைய கோஎஃபிஷியன்ட்னாலுமே குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ 2 இருந்தால் 2 ஸ்கொயர், ஜேக்கு முன்னாடி எதுவுமே இல்லை 1 இருக்குதார். ஸோ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4, 1 ஸ்கொயர் வந்து 1 + 2 ஸ்கொயர் வந்து அகைன் 4. இப்போ 4 + 1 + 4 வந்து என்னென்ன √99. தென் அடுத்து வந்து பிசி ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறோம். இந்த கொஸ்டினில் எது கேட்டாலும் முதல்ல கண்டுபிடிட்டு ஏபி கண்டுபிடிங்க, பிசி கண்டுபிடிக்கணும், இது வந்து சிஏ கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ பிசி வெக்டார் ஈக்குவல் டு என்னென்ன ஓசி மைனஸ் ஓபி. ஸோ செகண்ட் வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார். ஸோ அப்போ செகண்ட் வெக்டார் வந்து சி மைனஸ் பின்னு அர்த்தம், அதனால் ஓசி மைனஸ் ஓபி. ஸோ அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும். 3i + 6j - 3k -4i -5j - k. ஸோ மைனஸ் பண்ணும்போது பிசி இஸ் ஈக்குவல் டு -1i + j - 4kன்னு வரும். ஸோ இதுதான் பிசி வெக்டர். இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தோம்னா ஸோ வெறும் பிசின்னு ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள் -1ன்னு இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போட்டிருப்போம். -1 ஸ்கொயர் + +1 ஸ்கொயர் + -4 ஸ்கொயர். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவாங்க. ஸோ இந்த -4ன்றத நடுவில் என்ன செய்வாங்கன்னா மைனஸ் போட்டு விட ஜஸ்ட் 4 ஸ்கொயர்னு போட்டுருவோம். ஸோ தப்பாயிடும். புரியுதுங்களா? இங்கே எல்லாமே பாசிட்டிவ் ப்ளஸ் தான் வரும், ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மைனஸ் பண்ணும். அப்போ -1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + -4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √18. ஃபஸ்ட்டுக்கு வந்து √9 வந்தது, செகண்டுக்கு வந்து √18 வந்தது. அதே மாதிரி சிமிலர்லி லாஸ்ட் ஒன் வந்து சிஏ கண்டுபிடிக்கும். சிஏ வெக்டார் ஈக்குவல் டு OA minus OC. So CA என்பது செகண்ட் வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார், OA minus OC. OA minus OC பண்ணும்போது இந்த மைனஸ் வந்து உள்ளே பெருக்கும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் 2i + 4j - k -3i -6j + 3k ஆகும். ஸோ ஐ வெக்டருக்கு ஐ வெக்டரை ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸ்னால் மைனஸ் பண்ணுங்கள். 2iயில் -3i போச்சுன்னா -i + 4jயில் -6j போச்சுன்னா -2j -kல +3k போச்சுன்னா +2k. ஸோ தென் அதுக்கு திஸ் இஸ் சிஏ வெக்டர். இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தோம்னா -1 ஹோல் ஸ்கொயர் + -2 ஹோல் ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும், 1 ஸ்கொயர் வந்து 1 ஆகிடும். ஸோ 1 + 4 + 4 ஈக்குவல் டு
ரூட் 9. ஸோ ஏபி என்பது ரூட் 9 வந்திருக்கு, பிசி என்பது ரூட் 18 வந்திருக்கு, சிஏ என்பது ரூட் 9 வந்திருக்கு. அப்போ ஏபியும் சிஏவும் இங்கே ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஏபியும் சிஏவும் ஈக்குவலாக இருக்கு. பிசி வந்து என்னென்ன ரூட் 18 இருக்கு. ரூட் 18னா இந்த 9 + 9 ஆட் பண்ணோம்னா ரூட் 18 வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரைட் ஆங்கிள் கொஸ்டினில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கேன். ஏதாவது ரெண்டுத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஏதாவது ரெண்டுத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்ட் சைடு ஈக்குவல். அப்போ ஏதாவது ரெண்டுத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம்னா ஏபியையும் சிஏவையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் என்பது ரூட் 9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 9 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 18 ஹோல் ஸ்கொயர். ரூட் 9 ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் 9 ஆகிடும். 9 + 9 ஈக்குவல் டு வெறும் ரூட் 18 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் 18. therefore 18 ஈக்குவல் டு 18. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு வந்திருக்கு. இதே நேரத்தில் நம்ம ஏபிசி ஈக்குவல் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ மூணுமே ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோம்னா தேர்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கிறதால ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதால தட் இஸ் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இல்லைனா therefore ஏபிசி இஸ் அன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசி இஸ் அன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். புரியுதுங்களா? இதே கொஸ்டினை ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கேட்குறான்னு வச்சுங்க. முதல்ல ஐசாஸ்லஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது ரெண்டு சைடு சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டு சைடு சமமாக இருக்கு, இது ஐசாஸ்லஸ். தென் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளுக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் வச்சு பண்ணும். இதில் வந்து வெறும் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஏதாவது ரெண்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் மாணவர்களே. ஸோ த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இது மாதிரி 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அப்போது பொசிஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பான். இல்லைன்னா வெர்டிசஸ் கொடுத்தான்னா ஓஏ ஓபி அண்டு ஓசி. ஸோ அப்போ ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்திருக்கோம். அதுலேருந்து ஏபி கண்டுபிடிங்க. ஏபி வெக்டார் கண்டுபிடி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மாடுலஸ் பண்ணுங்கள். பிசி வெக்டார் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் மாடுலஸ் பிசி கண்டுபிடிங்க. சிஏ வெக்டார் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் மாடுலஸ் சிஏ கண்டுபிடிங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு நம்மளுக்கு ரூட் 9 கிடைக்குது, பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் 18 கிடைக்குது, சிஏ ஈக்குவல் டு ரூட் 9 கிடைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், ரைட் ஆங்கிள்டு சொல்லியிருக்கிறதால ஏதாவது எனி டூ சைட்ஸ் ஆர் ஆடிங், ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங். ஸோ எனி டூ சைட்ஸ் ஆர் ஸ்கொயரிங் ஆடிங்னா இங்கே வந்து ஏபியும் சிஏவும் ஈக்குவலாக இருக்குது. ஏபி வந்து ரூட் 9 வருது, சிஏ வந்து ரூட் 9 வருது. ரூட் 9 + ரூட் 9 ஆட் பண்ண முடியாது. ரூட் 9 வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக 9 + 9 ஆட் பண்ணால் 18 வருது. அப்போ 18க்கு அந்த ரூட் 18 கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் என்பது என்னென்ன ரூட் 9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 9 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 18 ஸ்கொயர். அப்போ 9 + 9 ஈக்குவல் டு 18. ஸோ 18 + 18 ஈக்குவல் டு 18. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஆர்ஹெச்எஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதால இட் இஸ் ஏ 90 டிகிரி இஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி. therefore ஏபிசி இஸ் அன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். புரியுதுங்களா மாணவர்களே? இது கண்டிப்பாக இந்த மாடலில் சம் கண்டிப்பாக வரும். இதுலேயே வந்து இன்னொரு சம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் நான் இப்போ இங்கே எழுதி நான் போட்டு காட்டுறேன். பட் அதில் வந்து இந்த சம் என்னென்ன மெயினாக வந்து இது மாதிரி இதில் வந்து ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இந்த 3 கொஸ்டின், இது ஒரே கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் மட்டும் கடைசியாக கொஸ்டின் மட்டும் அந்த வார்த்தையை மட்டும் மாற்றினா இப்போ த ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3மே ஈக்குவலாக இருக்கும். ஏபி பிசி சிஏ ஈக்குவலாக இருக்கும். ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னா எனி டூ சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னம்னா ஏதாவது ரெண்டு சைடு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு அன்ஈக்குவலாக இருக்கும். இதை மாதிரி கொடுத்தா எப்போ பொசிஷன் வெக்டார் வெர்டிசஸ் அப்படிலாம் கொடுத்தான்னா அது மாதிரி கொடுத்துட்டு இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இது மாதிரி தான் கண்டிப்பாக போட வேண்டும். மாணவர்களே அடுத்த சம் வந்து நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் மாணவர்களே. அது அடுத்த சம் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு போன சம் பார்த்தது வந்து வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த சம்மில் என்னென்னா ஷோ தட் த வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் போன சம்மில் வந்து பொசிஷன் வெக்டார் வெர்டிசஸ் இல்லைனா பாயிண்ட்ஸும் கொடுத்தாங்க, நம்ம ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துக்கோம். பட் இங்கே வந்து ஷோ தட் த வெக்டார்ஸ் 3 வெக்டார் கொடுத்துருக்கான், ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள்டு
ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ லெட் த வெக்டார்ஸ், நம்ம வந்து பாயிண்ட்ஸு, பொசிஷன் வெக்டார், வேர்டிசஸ் சொன்னாங்கன்னா ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துக்கிறோம். பட் இங்கே வந்து வெக்டார்னு கொடுத்துருக்கதால லெட் ஏபி வெக்டார், பிசி வெக்டார் அண்டு சிஏ வெக்டார். ஸோ அப்போ ஏபி வெக்டாரை வந்து முதல் வெக்டர் எடுத்துங்க, பிசி வெக்டரை ரெண்டாவது வெக்டரை எடுத்துக்கோ, அண்டு சிஏ வெக்டரை மூணாவது வெக்டரா தேர்ட் வெக்டராக எடுத்துக்கோ. இதுலேருந்து நம்ம டைரெக்டாக மாடுலஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஒன்று மாடுலஸ் மட்டும் கண்டுபிடிச்சா அங்கே வந்து நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மாடுலஸ் பண்ணும். எப்போ பொசிஷன் வெக்டர் இல்லை பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்தாருன்னா, இங்கே வந்து நான் டைரெக்டாக டேக்கிங் மாடுலஸ். மாடுலஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு வெறும் ஏபின்னு ஆகிடும் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வரும்னா 9 + 4 + 1 வந்து 14 வந்துடும். தென் அடுத்து வந்து மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ஈக்குவல் டு பிசி தான். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வரும்னா 1 + 9 + 25 35 வந்துடும். தென் மாடுலஸ் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு வெறும் சிஏன்னு ஆகிடும். ஸோ சிஏ என்பது இதுதான். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்னென்னா 4 + 1 + 16 ஈக்குவல் டு 21. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கேன். அதனால் ஏதாவது ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ என்ன இங்கே 21 + 14 வந்து 35 வருது. ஸோ அதனால் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். போன சம்மரி அதே மாதிரி தான் வருது. பட் அதே மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர் கூட வரலாம். பட் இந்த சம்மில் வந்து ஏபியும் சிஏவும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் தேர்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் வந்து இவ்வளோ, சிஏ ஸ்கொயர் வந்து √21 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி வந்து √35 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு போயிடும். 14 + 21 ஈக்குவல் டு 35. ஸோ 35 ஈக்குவல் டு 35. அப்போ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன 90 டிகிரி. therefore ஏபிசி இஸ் அன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ மீண்டும் இன்னொரு வாட்டி சொல்லிடுற மாணவர்களே, போன சம்மில் வந்து பொசிஷன் வெக்டார், வேர்டிசஸ் அப்படின்னு கொடுத்ததால நம்ம ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துட்டு அதுலேருந்து ஏபி பிசி சிஏ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொஸ்டனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி போகணும். இந்த சம்மில் வந்து என்னென்னா ஷோ தட் த வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். வெக்டார் என்ற வார்த்தையை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. வந்து பொசிஷன் வெக்டார்னு வராது, பாயிண்ட்ஸ்னு வராது, எதுவுமே வராது. ஷோ தட் த வெக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாலுமே ஏபி வெக்டர், பிசி வெக்டர் அண்டு சிஏ வெக்டராக டைரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்து மாடுலஸ் பண்ணிவிட்டு ஏன்னா எனி 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது அதே மாதிரி இதே மாடலில் ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து என்னென்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3மே ஈக்குவலாக இருக்கும், 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. ரெண்டாவது வந்து ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ப்ரூவ் தட் த ட்ரையாங்கிள் இஸ் ஐசோஸ்லெஸ் ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். தென் ஃபிஃப்த்து வந்து என்னென்னா தேர்ட் சம் வந்து என்னென்னா இஸ் ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். பட் இதில் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்கதால ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்துங்க. அதுலேருந்து ஏபி பிசி சிஏ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஏதாவது 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் தேர்டுக்கு ஈக்குவலாக வருதா பாருங்கள் மாணவர்களே. ஸோ இந்த சம்மு தான் இந்த முதல் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு இதில் முதல் கொஸ்டின் வந்து இந்த டைப்பில் தான் கேட்பாங்க மாணவர்களே. ஸோ நல்லா வச்சுங்க. பார்ட்டு சியில் இது வந்து மெயினாக வரும். ஸோ இந்த பார்ட்டு சியில் மெயினாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 2 டைப், ஒன்று வந்து பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்கானா பாருங்கள், இல்லை வேர்டிசஸ் கொடுத்துருக்கானா பாருங்கள், இல்லைனா பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கானா பாருங்கள். கொடுத்தானா நம்ம ஓஏ ஓபி ஓசி கை எடுத்துங்க. அதுலேருந்து ஏபி டு ஃபைண்ட் ஏபி, டு ஃபைண்ட் பிசி, டு ஃபைண்ட் சிஏ. பட் இதே வந்து ஷோ தட் த வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா let us take the வெக்டர் வந்து என்னென்ன ஏபி வெக்டார், பிசி வெக்டார், சிஏ வெக்டார்னு டைரெக்டாக எடுத்துகிட்டு அதை வந்து மாடல்ஸ் பண்ணி பண்ண மாதிரி. ஸோ இது வந்து சம மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸில் வந்து மீதி வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லிடுறேன் மாணவர்கள். ஸோ நன்றி.